புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பட்டாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. திருக்கல்யாணம் நாளை நடக்கிறது. மே 9ஆம் தேதி தேரோட்டம் நடக்கிறது. தேரோட்டம் முடிந்த கையோடு மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா களை கட்டும். விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 11ஆம் தேதி எதிர்சேவை நடக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 12ஆம் தேதி நடைபெறும். இதற்காக கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி அதிகாலை வைகை ஆற்றில் இறங்குகிறார். விழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளழகரை தரிசனம் செய்யும் பக்தர்கள் விரதமிருந்து வருகின்றனர். கள்ளழகரை குளிர்விக்கும் வண்ணம் விரதமிருக்கும் பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடிப்பதற்கு பிரத்யேக ஆடைகளை அணிந்து கொள்வர். நேர்த்திக்கடனாக கள்ளழகருக்கு தண்ணீர் பீச்சுவது, திரியாட்டம் ஆடும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க புது மண்டபத்திற்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். நான் பழங்கானத்துலேருந்து வரோம். நாங்கள் இந்த தண்ணி பீச்சு திருவிழாவை ஒரு 35 வருஷமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். சாமிக்கு உரிய அந்த சல்லடம், இது மாதிரி மணி இதெல்லாம் வாங்க வந்திருக்கோம். என் மையன் தண்ணி பீச்சுறாரு. அவர் ஒரு 10 வருஷமாக பீச்சிக்கிறாரு. குடும்பத்தில் நாங்கள் ஒரு 7-8 பேர் தண்ணி பீச்சு ஒரு செட்டாக மேளம் வச்சு சாமியை இது பண்ணுறோம். சந்தோஷமாக செஞ்சுக்கிருக்கோம். அதாவது இது எங்களுடைய 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு மேலே தான் இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆமாம், இது விடக்கூடாதுனால அடுத்தடுத்த இதுக்கு இப்போ என் மையன் அவருக்கு அடுத்த ஸ்டேஜ் இது பண்ணுறது. ஆமாம், இது புது மண்டபத்தில் தான் அது கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. நம்மளுக்கு உரிய மணி மற்ற கைக்கிளையெல்லாம் இது பூராமே இங்கே தான் கிடைக்கும். அது மாதிரி உருமா கட்டுறதுக்கு அந்த குக்குரக்கைன்னு சொல்லுவாங்க, அதையும் வாங்கி சாமிக்கு அது ஒரு அலங்காரம் வச்சு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது புது மண்டபத்தை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது சார். அது மாதிரி புது மண்டபம் தான் நாங்கள் எங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே தான் எல்லா ஜாமானும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். மதுரை குன்னத்தூர் சத்திரம் புது மண்டபத்தில் கள்ளழகருக்கு தண்ணீர் பேச்சும் பக்தர்களுக்கான ஆடைகள் தைத்து விற்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு விற்பனை செய்வதாகவும் இந்த வருடம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சல்லடை, உருமா, திரி, மணி, சாட்டை, அருவா, கிளி, தண்ணி பீச்சு பைப், தோப்பறை, கை மற்றும் இடுப்பு கச்சம், சலங்கை, பிரம்பு போன்ற பொருட்களை வாங்க மக்கள் வருவதாக கூறினர். நான் புது மண்டபத்தில் கடை வச்சுருக்கோம். புது மண்டபத்துலேருந்து மாற்றி இப்போ குன்னத்தூர் சத்திரத்துக்கு இந்த பில்டிங் மாற்றி கடை வச்சுருக்கோம். இப்போ மதுரையில் உலக புகழ்பெற்ற சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவுக்கு முக்கியமான திருவிழா இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்க வைபவம் தான் முக்கியமான விசேஷம். அதில் அந்த கள்ளழகர் வைபவத்தில் இறங்கும் போது அந்த தண்ணி பீச்சிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷம். அது பல ஊர்கள்லேருந்து பல கிராமங்கள்லேருந்து நிறையா மக்கள்கள் இந்த அழகர் ஆற்றுல இறங்கும்போது தண்ணி பீச்சு ட்ரெஸ் போட்டு வருவாங்க. அதுக்குண்டான ஆடைகள் தான் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது தண்ணி பீச்சு பேண்ட்டு, அதுக்கு மேலே போடுற ஜட்டி, அதுக்கு மேலே போடுற உருமா, மேலே தோப்புரை, கிளி போன்ற அனைத்து வகையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது நாங்கள் ஒரு 3 தலைமுறை தாத்தா காலத்துலேருந்து செய்கிறோம். தாத்தா, அப்பா, அதுக்கு அடுத்து 3ஆவது தலைமுறை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதாவது தண்ணி பீச்சுங்கிறது ஃபுல் பேண்ட்டு போடுவாங்க. அதாவது தண்ணி பீச்சுறதுக்கு சாமி வரும்போது தண்ணி பீச்சு முகத்தில் அடிப்பாங்க. அந்த இதுக்கு போடுறதுக்கு உண்டானது அந்த ஃபுல் பேண்ட்டு, தண்ணி பீச்சு பேண்ட்டுங்கிறது. இதே திரியாட்டக்காரங்கன்னா திரியாட்டங்களும் அரைக்கால் டவுசர் மாதிரி போட்டு கையில் பெரிய திரி வச்சுட்டு ஆடுவாங்க. அவங்களுக்கு உண்டான ட்ரெஸ்ஸுகளும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து நாங்கள் ரெடி பண்ணி வருஷம் அந்த அழகுமலையானுக்கு நாங்கள் செய்கிறது. அதாவது மதுரையை சுற்றி இருக்க கிராமங்கள் அனைத்து கிராமங்களுக்கும் இங்கே வாங்க வருவாங்க. அதாவது இப்போ மதுரையிலே இப்போ மதுரை மற்றும் அழகர் ஆற்றுல வைபவம், பரமக்குடி, சோழவந்தான், அந்த மாதிரி 4 ஊர்களில் இறங்குறாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் பரவாயில்ல, வியாபாரங்கள் பரவாயில்ல, கொஞ்சம் மக்கள் நல்லா வராங்க. நிறைய ஆர்டர்கள் நிறையா இருக்குது. வருஷம் ஃபுல்லாக அழகுமலையானுக்கு வருஷம் நாங்கள் செய்கிறது நல்லா இருக்குது.